தண்ணீரோட்டு கிராமத்திலேருந்து பேசுகிறேன். இது ஒரு மீனவர் கிராமம். இந்த கடலை பாருங்கள். இந்த மீனவர் கிராமத்தை வந்து இந்த மீன் எல்லாம் மீனாகும். வீட்டு வந்து என்ன கிடையாது. ஒரு 40 மீட்டர் எப்படி பீச்சை உருவாக்கணும். பாரம்பரிய சின்ன சின்ன வத்தை துடுப்பு வத்தைகள் இவங்க போட்டுக்கிறாங்க. எந்த தொழிலை வந்து அழிக்கக்கூடாது. இது பாரம்பரியமாக வாழக்கூடிய மீனவர் பகுதி. இந்த பகுதியை வந்து டூரிசம் ஆகக்கூடாது. மன்னார் வளைகுடான்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வச்சுருக்கு. அந்த ஆளுக்கு ஃபாரஸ்ட்டு வனத்துறையை வச்சு இதில் வந்து போட்டிங் விடுறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டோம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், கடுமையாக எதிர்ப்போம். இதனால் எந்த விளைவு வந்தாலும் சந்திக்க நாங்கள் தயாராகிட்டோம். இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் 100க்கு 90 பேர் ரொம்ப இந்த திட்டத்தை ஃபுல்லாக எதிர்க்கிறேன். எங்களுக்கு எந்த நலத்திட்டம் வேணாம். எங்கள் கடற்கரையை தான் போதும். எங்கள் கடற்கரை எப்போது நாங்கள் போகிற மாதிரி மீனை பிடிச்சி நாங்கள் வருவோம். வேறு எந்த நலத்திட்டம் வழி இந்த கடற்கரைக்கு தேவை. இதை வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இப்போ நான் சொல்கிறேன். மன்னார் வளைகுடா எங்களுக்கு இந்த தண்ணீர் ஓட்டு எதுவுமே சரியில்லை. இனிமேல் வந்து இங்கே வந்து மன்னார் வளைகுடா தேவையில்லை. எந்த வளைகுடா தேவை இருக்கல. ஐயாவுடைய வளைகுடா மட்டும் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஜோக்கஸ். நான் தண்ணியூத்தில் இருந்து எங்கள் தாத்தா பாட்டன் எல்லாமே வந்து இங்கே தான் பிறந்து வளர்ந்து இருக்கோம். நாங்கள் இந்த கடலில் தான் வந்து பொழைச்சிட்ருக்கோம். தீவுக்குள்ளே எங்களை பூர்வீக குடின்னு சொல்கிறாங்க. ஆனால் பூர்வீக குடினா என்ன? ரெண்டாவது, எங்கள் சமூகம் வந்து ரொம்ப சிறுபான்மை சமூகம். சிறுபான்மை சமூகம்னா நாங்கள் எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருக்கோம். இன்றைக்கி நிறைய வந்து நவீன தொழில் வந்தனால, கடல் வளமும் அழிக்கப்பட்டனால எங்களோட வந்து தொழில் நலிவடைஞ்சு போயிடுச்சு. இதான் உண்மை. சிறுபான்மையினருக்குன்னு நிறைய சலுகைகள் அரசு கொடுக்குது. அது எதுவுமே எங்களுக்கு வந்து சேர்றதில்லை. எங்களை ஒரு கண்துடைப்பாக கூட அரசு வந்து பார்க்குறதில்ல. அதை கூட நாங்கள் எதிர்பார்க்கல. சரி பரவாயில்ல அப்படின்னு பார்த்தோம்னாலும் கடைசியில் டூரிசம்னு ஒரு இதை வந்து மையப்படுத்தி இங்கே வர்றாங்க. தீவுக்குள்ளே எத்தனை ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் போய் என்னென்னவோ செய்யலாம். எங்கள் கிராமத்தை பொறுத்தளவு நான் சொல்கிறேன், ஒரு 8 மணிக்கு மேலே முன்னையெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. இப்போ இந்த டூரிசம், இந்த ரிசார்ட்டு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்துருச்சு. வந்ததுனால 8 மணிக்கு மேலே யார் வர்றா யார் போகிறான்னு எங்களால் வந்து தடுக்க முடியலை, கேட்கவும் முடியலை. கேட்க போனோம்னா ஆதிக்கமாக வந்து உள்ள சமூகங்கள் எங்கள் மேலே வந்து பெரிய அளவில் போகிறாங்க. இதுக்கு காவல்துறையும் எங்களுக்கு ஒரு சில நேரத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க, மற்ற நேரத்தில் அதை கண்டுக்கிறது இல்லை. கேட்டால் அது வந்து டூரிஸ்ட் பிளேஸு அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அரசு வந்து எங்களுக்கு நல்ல விஷயம் செய்யலைனாலும் பரவாயில்ல, எங்கள் மேலே கவனம் எடுத்து இந்த கிராமம் எப்படிப்பட்ட கிராமம், நான் சொல்கிறது எப்படின்னா 1900 உள்ள பத்திரிகைனா இருக்குது, 800 சான்றிதழ்கள் இருக்குது, பள்ளிக்கூடத்தில் சான்றிதழ்கள் இருக்குது, தாத்தா பாட்டன் எல்லாருமே படித்த சான்றிதழ் இருக்குது. இப்போ உள்ளவங்கள்ட்ட யார் இருக்குது? எங்களோட பூர்வீகத்தை அழிக்கிற மாதிரி இந்த கடற்கரையில் எல்லா விஷயமே நடந்துக்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு அரசு அதிகாரிகளோ இந்த வீடியோ பார்க்குற எந்த ஒரு சமூக அக்கறை உள்ள நண்பர்களோ எங்கள் கிராமத்து மேலே அக்கறை எடுத்து தயவு செஞ்சு எங்களுக்கான ஒரு உதவி. நாங்கள் சொல்கிறதுல தப்பு இருக்கா இல்லை சரியாக சொல்கிறோமான்னு இங்கே வந்து பார்த்தா தெரியும். பாரம்பரியமாக வாழ்ந்துட்டுருக்க எங்களோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கான இது சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த படகுகள்லாம் மேலே ஏற்றிருக்கு. இந்த வாழைக்காத்தில் வந்து எங்களால் நாங்கள் வந்து கைத்தொடுப்புலையும் சின்ன படகுகளையும் போராடுங்க தான். அதனால் வந்து இந்த வாழைக்காத்துக்கு நாங்கள் போட்டோம்னா எங்கள் படகு வந்து தாழ்ந்து போயிடும். தாழ்ந்து போனால் அரசு வந்து எந்த நிவாரணம் தர்றதில்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதில் 5 போட்டு அடிபட்டு உடஞ்சி தான் கிடக்கு. வாழைக்காத்துல இது நாங்கள் போகிற சின்ன படகு தான். இந்த வாழைக்காத்தில் அடித்து இது வங்குன்னு சொல்லுவோம். இது இந்த பலகை, இந்த வங்கு விரிஞ்சு போச்சு. இதை பாருங்கள், இதில் போட்டிருந்த ஆணி இது எல்லாமே போச்சு. தாழ்ந்து போய் எல்லாத்தையும் எடுத்து இப்போதைக்கு இந்த இன்ஜினை மட்டும் சுற்றி வச்சுருக்காங்க. இது பெரிய இன்ஜினா இல்லை, 5 பவர். கொஞ்சம் தூரம் போய் தொழில் பார்க்கக்கூடிய வத்தை தான் இது. அதே மாதிரி அடுத்த வத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், இது வந்து செகண்டாக வந்து வாங்கிட்டு வந்த ஒரு பைப்பர் படகு. இந்த படகு அந்த காற்றுல அடிபட்டு தான் உடஞ்சி கிடக்கு. இதோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா
அங்கே பார்க்குறீங்க அந்த 3 படகு சேதமான படகு தான். கேட்க நாதி இல்லாத ஒரு பாரம்பரிய மீனவர்கள் அப்படின்னு சொல்கிறதுலையே நாங்கள் வெக்கப்படுறோம். தீவோட பூர்வீக குடின்னு சொல்கிறதுல வெக்கப்படுறோம். இந்த அரசுக்கும் அரசு அதிகாரிக்கும் இந்த வீடியோ பார்த்த பின்னாலேயாவது எங்கள் மேலே ஒரு அக்கறை வந்து எங்கள் கிராமத்துக்கு ஒரு நல்லது செய்யணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.